ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. இன்னைக்கு நாம கார்த்திகை புராணத்துடைய 26வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண போறோம். 24 மற்றும் 25வது அத்தியாயங்கள்ல அம்பரீஷன் என்ற அரசன் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு தண்ணீர் அருந்தி பாரணை விரதத்தை முடிச்சதால கோவப்பட்ட துர்வாச முனிவர் அவனுக்கு சாபம் அளிச்சுக்கிட்டே இருக்காரு. பத்தாவதுக்கு இன்னும் சாபம் அளிக்க போகும்போது பெருமாள் அம்பரீஷனை காப்பாத்துறதுக்காக அவருடைய சுதர்சன சக்கரத்தை அனுப்புறாரு. அந்த சுதர்சன சக்கரம் ரொம்ப உக்ரமான ஜுவாலையோட தன்னை நோக்கி வர்றத பார்த்த துர்வாச முனிவர் பயந்து ஓடி இந்திரலோகம், பிரம்மலோகம், கைலாயம்னு 3 இடத்துக்கும் போய் தன்னை காப்பாத்தும்படி எல்லார்கிட்டையும் கெஞ்சுறாரு. ஆனா நீ ஹரிபக்தனை அவமதிச்சுட்ட, அதனால எங்களால உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு எல்லோருமே கைவிரிக்கிறாங்க. இப்போ 26வது அத்தியாயத்துக்கு வருவோம். துர்வாச முனிவருக்கு பெருமாள் செய்யற உபதேசம்தான் இந்த அத்தியாயம். எங்க போனாலும் விடாம துரத்தும் இந்த சுதர்சன சக்கரத்துடைய ஜுவாலைய தாங்கவே முடியாம துர்வாச முனிவர் என்ன பண்றாரு, லாஸ்ட்ல வைகுண்டத்துக்கே போறாரு. அங்க போய் பெருமாள் கிட்ட என்ன சொல்றாரு, எத்தனையோ கோடி முனிவர்கள் இருக்காங்க, ஆனா என்ன போல பாவம் செஞ்சவங்க யாருமே இல்லைன்னு என்னை சிக்ஷிக்கிறதுக்காக, என்னை தண்டிக்கிறதுக்காக இந்த உக்ரமான சக்கரம் வந்துகிட்டு இருக்கு. பாகவதனுக்கு சாபமளித்த அபச்சாரம் செய்த என்னை நீங்க தான் காப்பாத்தணும். பாகவதன்னா பக்தன், அதாவது ஹரிபக்தனுக்கு சாபம் அளிச்சு நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன், அதுல இருந்து நீங்க தான் காப்பாற்றணும்னு பெருமாளை போய் சரணடைகிறாரு. நான் உலகத்துக்கும் போய், அதாவது கைலாயம், பிரம்மலோகம், இந்திரலோகம் எல்லா இடத்துக்கும் போய் என்னை காப்பாற்றும்படி நான் எல்லார்கிட்டையுமே கேட்டுட்டேன். எல்லோருமே கைவிட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். ஏன்னா நான் மகா பக்தனான அம்பரீஷனுக்கு நான் சாபத்தை கொடுத்ததுக்கு இந்த சக்கரம் எனக்கு சிக்ஷை கொடுத்து விட்டது, அதாவது தண்டனை கொடுத்து விட்டது. இந்த மாதிரி துரத்தி பிராமணரது பாதத்தை மார்பில் வகிக்கிறீர் நீர், உம்மை மனதில் வகிக்கிறான் ராஜா. உங்களை அம்பரீஷர் மனசுலயே வச்சு பூஜிக்கிறதுனால நான் கொடுத்த சாபம் அது உங்களுக்கே தந்தது மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்னை மன்னிச்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சாஷ்டாங்கமா பூமியில விழுந்து கதறி கதறி அழுகுறாரு அந்த முனிவர் பெருமாள் கிட்ட. அவருக்கு பெருமாள் பதில் சொல்றாரு, மகர்ஷே, நீங்க சாக்ஷாத் அந்த பரமசிவனுடைய அம்சம் தானே. உலகத்திலையும் உங்களை பார்த்து பயப்படாதவங்களே கிடையாது. ஆனா நான் எப்படின்னா, பிராமணர்கள் தான் எனக்கு பலம். பிராமண அனுகிரகத்தால் தான் இந்த உலக பரிபாலனை செய்கின்றேன். பிராமணர்களுக்கு நான் சிறிதும் அபச்சாரமே செய்ய மாட்டேன். பிராமணர், அதாவது அரசர்கள், பிராமணர்கள் முதலியவர்களை காக்க நான் அடிக்கடி பூமியில அவதாரம் செய்துகிட்டே இருப்பேன். நான் அவங்கள அந்த அளவுக்கு மதிக்கிறேன். ஆனா நீங்க ரொம்ப நிந்திக்கத்தக்க காரியம் செஞ்சிட்டீங்க. ஏன்னா அம்பரீஷன் மனதாலோ வாக்காலோ உடலாலோ யாருக்குமே எந்த வகையான தீங்கும் சிறிதும் செய்ய மாட்டான். அவன் எதிரிகளுக்கு கூட தீங்கு செய்ய மாட்டான் அந்த மன்னன். அது மட்டும் இல்ல, அசை பொருள், அசையா பொருள் எல்லா பொருட்களிலும் என்னை எப்போதும் பார்த்த வண்ணம் இருக்கின்றான். இந்த மாதிரி ஒழுக்கமா இருந்து ஸ்வதர்மத்தை செய்யும் பக்தனை காரணமே இல்லாம நீங்க மிரட்டி சாபம் கொடுத்துட்டீங்க. அம்பரீஷன் உங்களை அதித்தியா அழைச்சான், நீங்களும் அந்த ஆதித்யத்தை ஏத்துக்கிட்டீங்க. ஆனா சரியான சமயத்துல பாரணை செய்ய வராமல் இருந்து விட்டீங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு. தாகமடங்க அருந்துவதும் நீர் அருந்தியதும் உம்மை அவமதித்ததாகுமா? கிடையாது. அது சாஸ்திரத்தை தழுவி சாஸ்திரத்தை பின்பற்றி துவாதசி பாரணையை செய்தது போல் ஆகும். அவன் பல முறை உங்ககிட்ட மன்னிக்கும்படி வேண்டுனா, ஆனா நீங்க தான் அவனை மதிக்கவே இல்லை, நீங்க மன்னிக்கவே இல்லை. அதனால அவன் என்னை சரணடைந்தான். நீங்க சாபம் அளிக்கும் போது நான் அரசனுடைய உடல்ல இருந்து அந்த சாபத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா அவன் தங்களுக்கு செய்ததாக கருதிய பாவத்திற்கு பிராயச்சித்தமாக தன்னை மறந்து என்னை தியானம் செய்தான். அதனால நான் அவனுடைய உடலுக்குள் வந்தேன், அவனுடைய இதயத்தில் இருந்தேன். அந்த டைம்ல நீங்க கொடுத்த சாபம் எனக்கு சேர்ந்தது. நானாவே அந்த சாபத்தை எல்லாம் ஏத்துக்கிட்டேன். அதனால நீங்க அளித்த சாபம் அவனுடைய காது வழியாக சென்று அவனுடைய இதயத்தில் இருந்த என்னிடம் சேர்ந்தது. பக்தவத்சலனான நானே அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டேன். நான் ஏன் ஏற்றுக்கொண்டேன் தெரியுமா? ஏன்னா நீங்க ஒரு பிராமணர், பிராமணருடைய சாபம் வீணாக கூடாது, அதே சமயம் பக்தனும் சாபத்திற்கு ஆளாக கூடாது.
அதனால நானே அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா சர்வ பூதங்களுக்கும் நன்மை புரியும் பக்தனுக்கு உண்டாகும் ஆபத்தை அகற்றுவது என் கடமை அல்லவா? வேகத்தில் தேச காலங்களையொட்டி சாமானியமாக சகல மனிதர்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும், 4 வர்ணத்தவருக்கும் பொதுவாகவும் விசேஷமாகவும் சில தர்மங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட தர்மங்கள்ல ரொம்ப முக்கியமானவை எதுனா, ஒவ்வொரு மாசமும் வரும் 2 ஏகாதசி துவாதசி விரதங்கள். அந்த விரதத்தை கடைபிடிக்காமல் விடுவது மகா தோஷமாகும். அப்படிப்பட்ட ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாரணை முக்கியமானதென தர்மத்தை அனுசரித்து அந்த பக்தன், அதாவது அம்பரீஷன் ஜலபாரணை செய்தான். அதற்காக கோபித்து நீங்க சாபம் கொடுத்து விட்டீங்களே, அதனால அதை நான் ஏத்துக்கிட்டு உங்களுடைய வாக்கு சபலமாக செய்தேன். ஆனா அதோடு நிக்காம மறுபடியும் நீங்க சாபம் கொடுக்க ஆரம்பிச்சீங்க. அப்பதான் எனக்கு கோபம் வந்தது. அதனாலதான் என்னுடைய சக்கரத்தை அனுப்பினேன். ஆனா அதுக்காக கவலைப்படாதீங்க. நீங்க அம்பரீஷ அரசன் கிட்ட போயிட்டு நேர்ல போய் அவரை சமாதானப்படுத்துங்க, அவரை மன்னிக்கும்படி கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த சக்கர பயம் உங்களை விட்டு போகும். நீங்க கொடுத்த சாபத்தை நான் ஏத்துக்கிட்டேன் இல்லையா? துர்வாச முனிவர் என்ன சாபம் கொடுத்தாரு? மீனாகவும் ஆமையாகவும் பன்றியாகவும் விகார உருவமுள்ள வாமனனாகவும் விகார முகம் உள்ளவனாகவும் குரூரமான செயலுள்ள பிராமணனாகவும் ஞானமில்லாத சத்திரியனாகவும் ராஜ்யத்திற்கு அரகனில்லாத சத்திரியனாகவும் பாஷண்ட தர்மம் கூறுபவனாகவும் கல்கியாகவும் 10 பிறவி எடுப்பாய். பெருமாள் என்ன சொல்றாரு? நீங்க கொடுத்த சாபத்தை நான் ஏத்துக்கிட்டதால நானே இந்த கல்பகத்திலும் மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமர், கிருஷ்ணர், புத்தர், கல்கி என்ற 10 அவதாரங்களை செய்ய போகின்றேன். இவை பாவிகளது பாவங்களை அகற்றும் அப்படின்னு சொல்லி உபதேசம் செய்யறாரு. அதாவது இந்த அத்தியாயத்துல துர்வாச முனிவரே பெருமாள் கிட்ட என்ன சொல்றாரு? நீங்க பிராமணருடைய பாதத்தை உங்க மார்புல வைக்கிறீங்க, ஆனா அந்த அரசன் உங்களை அவனுடைய மனசுல வச்சுக்கிட்டாரு அப்படின்னு. அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அகங்காரம் பிடிச்சுக்கிற ஒரு முனிவர் சிவலோகத்துக்கு சிவனை தரிசனம் பண்றதுக்காக வருவாரு. சிவன் அப்போ பார்வதி தேவியோட சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட முனிவர், எனக்கு நீ முதல் மரியாதை தரமாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் இடுவார். என்னன்னா, இனிமேல் உன்னை பூலோகத்துல சிவலிங்கமா தான் எல்லாருமே பூஜிப்பாங்க. அடுத்து பிரம்மலோகத்திலையும் பிரம்மா தக்க மரியாதை கொடுக்கலன்னு பிரம்மாவுக்கும் சாபம் இடுறாரு. இனிமேல் உனக்கு பூலோகத்துல யாருமே பூஜையே பண்ண மாட்டாங்க. அடுத்து வைகுண்டத்துக்கு வராரு. வைகுண்டத்திலையும் பெருமாளை அவமதிக்கிறாரு அந்த முனிவர். காலால எட்டு உதைக்கிறாரு. காலால எட்டி உதைக்கும் போது பெருமாள் அவரை சிரிச்சுக்கிட்டே சமாதானப்படுத்தும் போது அவருடைய கால்ல பாதத்துல இருக்கிற கண்ணை அழிச்சு விட்டுறாரு. அந்த கண் அழியும் போது அந்த முனிவருடைய அகங்காரமும் அழிகின்றது. இதுதான் அந்த கதை. அந்த அளவுக்கு பெருமாள் தன்னை அவமதிச்சா கூட பரவாயில்ல, காலால எட்டி உதைச்சா கூட பரவாயில்லன்னு அவர் ஒத்துப்பாரே தவிர, அவருடைய பக்தனுக்கு ஏதாவது பிரச்சனை, யாராவது அவருடைய பக்தனை அவமதிக்கிறாங்க இல்லை கஷ்டப்படுத்துறாங்கன்னா அவரால் தாங்கவே முடியாது. அவருக்கு முன்னாடி அவருடைய சக்கராயுதத்தை அனுப்பி எல்லாரையுமே காப்பாற்றுவார், அவருடைய பக்தர்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தில் ரொம்ப தெளிவாக வசிஷ்டர் ஜனக மகாராஜருக்கு புரிய வச்சிருக்காரு, நமக்கும் புரிய வச்சிருக்காரு. இதோட இந்த அத்தியாயம் முடிவடைந்தது. நாளை 27வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.